அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம், தொழில் விஷயம், ப்ரமோஷன் விஷயம், இன்க்ரிமெண்ட் விஷயம், பணவரவு விஷயம், முதலீடுகள் விஷயம், வாகன அமைப்பு மாற்றங்கள், சுபகாரிய தடைகள், எவ்வளோ சொல்லின்னு போகிறோம் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆகக்கூடிய வாரம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், சுப செய்திகள் எல்லாமே டக்கு டக்குன்னு ஏற்படும். ப்ரெஷர், பிபி தான், சுகர் தான் பார்த்துக்கணும். தலை சுற்றல், மயக்கம்லாம் சிலருக்கு ஏற்படலாம். பெண்கள் கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வளர்ப்பு பிராணியெல்லாம் திடீர்னு வாங்கக்கூடிய ஆசை, மீன் வாங்கிறது, வளர்ப்பு மீன்கள் வாங்கிறது, பறவைகள் வாங்கிறதுன்னு ஏதோ ஒரு மனசு வரும். ஆனால் எல்லாமே பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக பண்ணிக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாமே எட்ஸெட்ரா எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த சமயத்தில் போயிட்டு அதை யோசிச்சுக்கின்னு வேலை போச்சேன்னு யோசிக்கிறதெல்லாம் வேண்டாம். வேலை போனாலும் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாமே அணிவகுத்து கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வேறு என்ன தான் வேணும்? எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், எதிர்பார்க்காத அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எல்லா விதத்திலும் ஆனந்தம், பேரானந்தத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அரசுத்துறை, அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய நீங்கள் நினைத்து பார்க்காத உயர்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும்.